டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு முதல்ல வெற்றி கொடுத்து டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டு ஒரு இருக்குது, இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குன்னு முதல்ல தெரிய வந்தது ஊமை விழிங்கிற ஒரு படம். அந்த படத்தின் இயக்குனர் தான் அரவிந்த்ராஜ் அவர்கள். ஆக்சுவலி ஊமை விழிகள் தான் டிஎஃப்டிக்கு பிள்ளையார் புள்ளியார் சொல்லி ஆபானன் அவர்களும் அரவிந்த்ராஜ் அவர்களும் அந்த டிஎஃப்டிங்கிறதுடைய பெரிய ஒரு அந்த கௌரவத்தை தூக்கி நிறுத்தினவங்க. அதுக்கு சின்ன ஒரு களங்கம் வரும்போது அரவிந்த்ராஜா போல பொங்கிடும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய மேடையில் பார்த்துருக்கேன், சாப்பிட்டா பெஸ்ட்டு போடுவார். முதல் முறை அவர் பொங்கி எழுந்திருக்காருன்னா ரோசம் வரும்ல, தான் படித்த ஸ்கூலில் டிஸ்டர்ப் பண்ணால் ரோசம் வரும்ல. அது ஒரு கலை சார், இயக்குனருக்கே உள்ள ஒரு கலை. நாங்கள் பயங்கர ஏமாத்துக்காரங்க. எப்படின்னா ஒரு வில்லண்டு கதை சொல்லும்போது அவன் கதை சொல்லும்போது படம் முழுக்க இருக்க மாதிரி சொல்லிவிடுவான், ஆனால் 4 சீன் தான் இருக்கும், அது வேறு விஷயம். அது மாதிரி ஒரு அப்பா கேரக்டர் போய் சொல்லுவான், இந்த கதையே அவரும் தாங்கியிருக்க மாதிரி நினைப்பார். நான் கதை சொல்லும்போது படம் பார்க்கும்போது தெரியும், நீ டம்மி வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி ஒரு கதாநாயகன் கதை சொல்லுவான், ஹீரோ பார்த்து அப்பா அடுத்த ரஜினி நம்ம தான் போல இருக்குது நினைப்பான், அடுத்த விஜய் நம்ம தான் போல இருக்கு நினைப்பான். படம் பார்க்கும்போது தெரியும், அது 4-5 ஹீரோ இருப்பாங்க, இவன் ஒருத்தனாக இருப்பான். என்னென்னா இந்த கதை சொல்லி ஏமாத்துறதுல வல்லவர்கள் நாங்கள். திருப்பாச்சி இதே மாதிரி நானும் ஏமாத்தினேன், விஜய் சார் இல்லை, அவர் ஏமாற்ற முடியாது. ஆமாம், அதனால தான் நிச்சயமாயிட்டார். அவர் யாரும் ஏமாற்ற முடியாது. அவர் படம் தண்ணி காட்டுவார், அவருக்காக தண்ணி காட்ட முடியாது. இப்போ திருப்பாச்சி விஜய் சார் கமிட் ஆகிடுச்சு. அடுத்து ஹீரோயின் கதை சொல்லி ஒத்துக்க வைக்கணும். திருசான முடிவு பண்ணியாச்சு. இப்போ நான் கதை சொல்கிறேன். அந்த ஓப்பனிங் நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் அந்த சாங்லாம் வராது. பீனிங்கே ஹீரோ தங்கச்சி கல்யாணம் பண்ணி சென்னை கூப்பிட்டு வர்றாரு. இது நாங்கள் சொல்கிறது. நீங்கள் இதான் 6வது எடுக்கிறீங்க ஃபஸ்ட்டு. அவங்க நினைக்கிறாங்க இதுதான் ஃபஸ்ட்டு போல இருக்குது அப்படின்ட்டு. அவங்க சின்ன சொல்லி பார்த்தா படம் முழுக்க இருக்க மாதிரியே அவங்க புருஷன் மட்டும் டீட்டெயிலாக சொல்லியாச்சு. அவங்க ஓகேட்டாங்க, நல்லா இருக்கு, சூப்பர். விஜய் வாடா போடா அவங்க சொல்லி இருக்குல்ல, அதெல்லாம் ரசிக்கிறாங்க அப்படியே. ஆமாம், எல்லாம் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. படம் பார்த்து படம் நல்லா இருக்குது, என் மேலே காண்டாயிட்டாங்க. ஏன்டா இவன் கதை அப்படி சொன்னானே, படம் முழுக்க நம்ம இருக்க மாதிரி இருந்துச்சு. கடைசி மொத்தமே 4 சீனு, அதில் 3 சீனு சாங் லீடு அப்படின்ட்டு படம் பார்க்கும்போது தான் இந்த ஆள் நம்மளை கதை சொல்லி ஏமாற்றிட்டான்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு கால்ஷீட் கொடுக்கவே இல்லை, அது வேறு விஷயம். இயக்குநர்களுக்கிடையே ஏதோ ஒரு பெரிய கருத்து மோதல்கள், ஏதோ ஒரு பெரிய வேறுபாடு இருக்குது. ஒரு இயக்குனர் தான் ஒரு தயாரிப்பாளரையே வாழ விடாமல் செஞ்சிடறாரு அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு வந்துடுச்சு. அதனால் அதற்கு சின்ன விளக்கம் நான் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். நேரமாக இருந்தாலும் மன்னிச்சிடுங்க. நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அவங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் அடுத்த டாப்பிக்கு போகிறேன், அதனால இதை முன்னாடி சொல்லிட்டேன். உங்கள் படம் நிச்சயமாக வெற்றி பெறும் சார். நல்ல நேரத்தில் கரெக்டாக திரைக்கு கொண்டுட்டு வாங்க. ஏன்னா எல்லாமே நல்லா இருக்குது, நிச்சயமாக படம் வெற்றி பெறும். திரு பாஸ்கர் சார் அவர்கள் பேசும்போது சொன்னார், அது உண்மையிலே ஏறக்குறைய நம்ம கோபிக்கு கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு, எனக்கும் தண்ணியே வந்துடுச்சு. ஏன்னா நாங்கள் எவ்வளோ போராடி இந்த டிஎஃப்டிங்கிறதுக்கு அங்கீகாரம் வாங்கிறதுக்காக பாடுபட்டோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். 85களில் என்னுடைய முதல் படம் ஊமை விழிகள் 1986 ரிலீஸ் ஆனது. எனக்கு கண்ணில் உண்மையிலே தண்ணி வருது. 85 போய் ஒரு இடத்துல நாய் மாதிரி நின்னோம். எத்தனை நடிகர் எங்களை தள்ளி இருப்பார்கள். எல்லாமே நீங்கள் அப்போ பல பேட்டிகளில் படிச்சிருக்கலாம். யாருமே அதுக்கு அங்கீகாரமே கொடுக்கல. நீ என்ன சினிமாவுக்கு என்ன படிச்சுட்டு வரீங்கன்னு யாருக்குமே கிடைக்கல. அவ்வளோ போராடி அதுக்கு ஒரு அங்கீகாரம் வாங்கி வந்த பிறகு டிஎஃப்டிலேருந்து 100 பேரை கூப்பிட்டு ஒருத்தருக்கும் 1 கோடி ரூபா கொடுத்தோன்னா டிஎஃப்டிலேருந்து கூப்பிட்டுருக்குன்னா முதல்ல என்ன தான் கூப்பிட்டு இருக்கணும் அவங்க. ஏன்னா டிஎஃப்டிக்கு இன்றைக்கி பேர்லேயே சொல்ல பண்ணிங்கன்னா நீங்கள் தான் டிஎஃப்டிக்கு ஓப்பனிங்னு வாங்க. ஊமை விழிகள் தான் ஓப்பனிங்.
என்ன தான் கூப்பிட்டு இருக்கணும், ஆனால் கூப்பிடலையே. அப்போ இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குங்கிறது வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. டிஎஃப்டியினால் மட்டும் வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து பாதிக்கப்படலை. இவங்க கொடுத்துருந்தாங்கன்னா வள்ளுவர் வந்து அற்புதமாக ஒரு குறள் எழுதியிருக்காரு, இதனை இதனால் இவன் செய்யும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஏன் நீங்கள் கதையை கேட்காம 100 பேர் கொடுத்தீங்களா? எப்படி நடந்தது அது? திருமலை எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். ஒரு படத்தின் வெற்றி தோல்வி என்பது முழுக்க முழுக்க இயக்குனரின் கையில் மட்டும்தான் இருக்கிறது என்று சொன்னால் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னால் மட்டுமல்ல, அதில் உண்மையும் இல்லை. ஒரு இயக்குனர் மட்டும் எல்லா பொறுப்புகளையும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு தயாரிப்பாளர் இல்லைன்னா இயக்குனர் இல்லை, இயக்குனர் இல்லை சினிமாவே இல்லை. தயாரிப்பாளர் இல்லைன்னா இன்னைக்கு இந்த சினிமாங்கிறதே இல்லை. அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தயாரிப்பாளர் போடுற சாப்பாட்டில் மட்டும்தான் இன்றைக்கி நாங்களாம் வாழ்ந்துட்டு இருக்கோம், வளர்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா சினிமாவை தவிர வேறு தொழில் தெரியாது. சினிமாவை மட்டும்தான் சாப்பிட்றோம், சினிமாவனால தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதை வந்து ஒரு ஊண்டிங்காக வந்து டிஎஃப்டி தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது அது மனசு உண்மையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டிஎஃப்டி எத்தனை ஹிட்டு கொடுத்துருக்கோம், யார் ஹிட்டு கொடுக்கலையா? உதயகுமார் அவர்களோட சின்ன கவுண்டர் எடுத்துக்கோங்க, ஹிட் இல்லையா? எத்தனையோ பேர் பண்ணியிருக்கோம், எத்தனையோ படங்கள். இன்றைக்கி வந்து நான் இந்த மேடையில் சொல்லாமன்றதில்ல சொல்கிறேன். ஆவானந்த் சார் நான் அடிக்கடி சந்தித்து பேசும்போது அவர் சொல்லுவார், நம்மளை செலவு பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்களே, டிஎஃப்டி தான் செலவு பண்ணாங்கன்னு. நம்மளுடைய படங்களில் ஒவ்வொரு காட்சிகளும் இன்றளவும் பேசப்படுகிறது. இணைந்த கைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி அந்த இன்ட்ரல் பிளாக்கை சொல்லுவாங்க, ஊமை விழிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி அந்த கார் ஷாட்டை சொல்லுவாங்க. நம்ம செலவு பண்ணது ஒவ்வொரு விஷயமும், செந்துரப்போயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ட்ரெயினை சொல்லுவாங்க, உழவன்மன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரேஸை சொல்லுவாங்க, இன்றைக்கும் சொல்லுவாங்க. உண்மையிலேயே இப்போ இந்த ஆகஸ்ட் 15 வந்தால் 40 ஆண்டுகளை கடந்து 41வது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிது. ஊமை விழிகள் படம் இன்றைக்கி ஓடிட்டுருக்கு, எல்லா இடத்துலையும் பாராட்டப்படுது. எதற்காக இதை இவ்வளோ உணர்ச்சியாக நான் பேசுகிறேன்னா, அதுக்கு பண்ணின செலவு வந்து அந்த படங்களில் நாங்கள் காட்டினோம். இன்றைக்கி பல படங்களில் வந்து அது காட்டப்படுவதில்லை. இதற்கு காரணம் வந்து ஒரு இயக்குனரை மட்டும் நாம் சொல்லிவிட முடியாது. அதே தான் ஃபஸ்ட்டு நான் சொன்னது தான், ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்விக்கு இயக்குனர் மட்டும் காரணம் அல்ல. ஒரு நல்ல படத்தை பண்ணியிருப்போம், தேட்டருக்கு கொண்டுட்டு வர முடியாது. அப்போ இயக்குனர் போய் தேட்டருக்கு பேச முடியுமா? உதயகுமார் சொல்லும்போது அற்புதமாக சொன்னார், நீங்கள் யாருக்காக படம் எடுக்கிறீங்கிறத முதல்ல டிசைட் பண்ணிவிட்டு அதை எடுங்க. எல்லாருக்குமே அதாவது வந்து பணங்கிறது வந்து மூட்டை கட்டி எடுத்துகிட்டு வந்து சினிமாவில் யாரும் கொட்டிடக்கூடாது. அது உண்மையான வார்த்தை, யாருமே கொட்டக்கூடாது. தொழில் தெரிஞ்சால்தான் நம்ம அந்த தொழிலை செய்யணும். இப்போ என்னை கொண்டு போய் வந்து ஒரு இன்ஜினியராட்டம் ஒரு கட்டடத்தை கட்ட சொல்லு அப்படின்னா என்னால் கட்ட முடியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது சினிமா தான். ஆனால் அதே இன்ஜினியரிங், ஒரு தாஜ்மஹாலே எடுத்துக்கங்களேன். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், எத்தனையோ இன்ஜினியர் படிச்சுட்டு இன்ஜினியர் தான் வந்து கட்டடம் கட்டுறாங்கன்றாங்க, ஆனால் தாஜ்மஹால் எந்த இன்ஜினியர் கட்டினார்? யாருமே கட்டலையே, இன்ஜினியரிங் இல்லாத காலத்துல எல்லாம் கட்டினாங்கன்னு. நான் சொன்ன தாஜ்மஹால்லேருந்து உருவானதே இன்ஜினியரிங்காக இருக்கலாம் ஒருவேளை. அந்த தாஜ்மஹாலை இன்றைக்கி இருக்கிற இன்ஜினியர் பார்த்தால் அதை புட்டு அவர் சொல்லிவிடுவார், இது இத்தனை டிகிரியில் வச்சுருக்காங்க, அத்தனை டிகிரியில் வச்சுருக்காங்க, இந்த சென்ட்ரிங் இப்படி கொடுத்துருக்காங்க, அதனால தான் அது நிற்கிதுன்னு. இதுபோல் தான் நாங்கள் டிஎஃப்டி படித்தால் மட்டும்தான் சினிமா எடுக்க முடியும் என்று யாரும் என்றைக்கும் சொன்னது கிடையாது. அதில் உண்மையும் கிடையாது. டிஎஃப்டி படித்தவர்கள் ஒரு சினிமாவை எங்களால் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். ஒரு ஷாட் எடுத்திருந்தாங்கன்னா இந்த ஷாட்டை எப்படி எடுத்திருப்பாங்கங்கிறத சொல்ல முடியும். இந்த ஷாட்டுக்கு எப்படி சார் இசையமைச்சிருக்காங்கங்கிறத என்னால் பார்க்க முடியும். இந்த ஷாட்டுக்கு கேமராமேன் எங்கேருந்து லைட் பண்ணியிருக்காங்கிறத என்னால் பார்க்க முடியும். என்னென்னா அதை பற்றி படிச்சிருக்கோம், அந்த தொழில் நமக்கு தெரியும், அவ்வளோதானே தவிர டிஎஃப்டி படித்தா தான் சினிமா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு காழ்ப்புணர்ச்சியான பேச்சு. டிஎஃப்டிலேருந்து வந்து ஜெயிச்சிட்டாங்களா அப்படிங்கிற கோபமாக என்னங்கிறது தெரியல. அது ஒரு காழ்ப்புணர்ச்சியான பேச்சியாக தான் வந்து எனக்கு படுது. ஏன்னா டிஎஃப்டி படிக்காதவர்கள் எத்தனையோ பேர் சாதிச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பாரதிராஜா, பாக்யராஜ் சார்லாம் பார்க்குறோமே, எவ்வளவோ சாதனைகள். இது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் எலிமெண்ட், அவ்வளோதான். இப்போ என்ன கேட்டாங்க, நான் யார்கிட்டையுமே உதவி இயக்குனராக பணிபுரியாமலே என்னுடைய முதல் படம் ஊமை விழிகள் நான் இயக்குனராகவே வெளியில் வந்தேன்.
அதற்கு முழு முதல் காரணம் டிஎஃப்டி தான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா ஒரு 30 வருஷமாக உதவி இயக்குனராக இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயத்தை நான் அந்த 3 வருஷத்தில் அங்கே நான் படிச்சுட்டு வந்தேன். எனக்கு தெளிவாக தெரியும் எங்கே ஷாட் வைக்கிறது, எங்கே கேமரா வைக்கிறது, எங்கே லைட் பண்ணணும், எல்லா விஷயங்களுமே தெரியும். எப்படி எடிட் பண்ணணும், எல்லா விஷயங்களுமே. எதற்காக இதை சொல்கிறேன்னா, தம்பி பேசும்போது ரொம்ப அருமையாக சொன்னார். நம்ம கோபி பேசும்போது தவறான ஒரு கருத்தை வந்து இங்கே பதிவு செய்யக்கூடாது. ஏன்னா 100 கோடி ரூபா வந்து ஒரு நிறுவனம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கருத்து. ஏன்னா 1 ரூபா கொடுங்க, நான் எடுத்துறேன். இன்றைக்கி 1 ரூபா கொடுக்க சொல்லுங்கள், நான் எடுத்துறேன் படம். தாராளமாக பண்ணலாம், எதுவுமே முடியாதுங்கிறது கிடையாது. எங்கேயோ டாபிக் ஆரம்பித்து இன்றைக்கி டாபிக் வந்து எங்கேயோ மாறிடுச்சு, மன்னிச்சிடணும். ஏன்னா வந்து அது பொறுக்க முடியல. டிஎஃப்டின்னு போட்டுக்கிறத நான் இன்றைக்கும் பெருமையாக நினைக்கிறேன். அதை வந்து தவறுன்னு சொல்லும் போது அதை ஏற்றுக்க முடியல. இந்த மேடையில் இதுக்கான மேடை அல்ல. வெளியில் ஒரு மேடையை வைங்க, விவாதத்துக்கு கூப்பிடுங்க, நாங்கள் வர்றோம், அங்கே நம்ம இதை பற்றி பேசுவோம். ப்ரொடியூசர் மட்டும் சப்போர்ட் முடியாதுன்னு சொன்னார் உதயபூர் சார். தயாரிப்பார் இல்லை, என்ன சினிமா இல்லைங்கிறது நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பரணியை நான் மெயினாக பேசி ஆகணும். ஏன்னா பரணி நானும் ரொம்ப ஏதோ போட சொன்னேன், எங்கள் ஊர் மியூசிக் தேட்டர்னு. உடனே என்ன உங்கள் ஊருன்றீங்கன்னாரு. நம்ம ஊர் மியூசிக் தேட்டர்னு 90லேருந்தே பரணி எனக்கு தெரியும். பரணி நானும் ஒன்றுமே காவேரிசியில் நடந்து போயிட்டு வந்துட்டு மியூசிக்கை பற்றி பேசிட்டு போவோம். நான் நடிக்க போயிட்டுருப்பேன், இவர் மியூசிக்கை பற்றி பேசியிருப்பார். அவரும் வளர்ந்துட்டார், நானும் வளர்ந்துட்டேன். இதுதான் சினிமா. அந்த ஹீரோனி சொன்னாங்க, எல்லோரும் எதை நினைக்கிறோமோ அதுதான் உண்மை. ஹீரோனி உண்மையிலேயே படத்தை விட நேரில் தான் ரொம்ப அருமையாக இருக்காங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஆமாம், உண்மை. ஏன்னா இப்போ தான் அழகாக மேக்கப்லாம் அதெல்லாம் கூட வந்து ரொம்ப நீட்டாக இருக்கீங்க. அதேமாரி நம்ம சம்பத்ராம் பின்னி எடுத்திருக்காரு. என்னென்னா ஒரு படம் பாஸ்கர் சார் தெளிவாக சொன்னார், அதில் வந்து ஒரு நூல் கூட பொய் கிடையாது, உண்மை. யாருமே ஏமாத்தான் படம் எடுக்கிறதுக்கு யாருமே வரல சினிமாவுக்கு. எப்போ அண்ணன் சவமாக தின்ன எப்போ காலியாக வந்தால் ரெடியாக இருக்கேன். இப்போ சொன்னார் 100 படம்னு. ஏன்னா படத்தை நீங்கள் எடுக்கும்போதே ஒரு டீமை செட் பண்ணிக்கணும். இப்போ எல்லோரும் பெரிய பெரிய ஹீரோ வச்சு படம் எடுக்கிறாங்க, பெரியறாங்கன்னா அவங்க ஒரு டீமை செட் பண்ணி ஏமாத்தான் தெளிவாக சேர்க்கிறாங்க. நம்மளால் ப்ரொடியூசரை பார்த்தாலே 4 பேர் சுற்றி ரவுண்டு கட்டிட்டு ஏமாற்றி தெளிவாக இருக்கான். அப்போ எப்படி படத்தை நம்ம ஹிட் கொடுக்க முடியும்? இன்றைக்கி தேட்டரில் யாருமே வர்றதில்லை. அதையும் மீறி வரணும்னா இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் நீங்கள் சொல்லி ஆகணும். எனக்கெல்லாம் சொன்னால் எவனும் வரமாட்டாங்க, ஃபேமிலிஸ்லாம் வரமாட்டாங்க. இன்றைக்கி தேட்டருக்கு வர எல்லாருமே இளைஞர்கள் தான், யூத்து தான், காலேஜ் பசங்க காலேஜ் பொண்ணுங்க தான் வருதுன்னா அதுக்கு தகுந்த நீங்கள் கதையை நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் சினிமாவில் ஒரு 10 பேர் வந்தால் தான் அடுத்து ஒரு படம் எடுக்க முடியும். நானே ராஜா, நானே ஹீரோ, நானே மந்திரி நம்மளே ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு படம் சூப்பர் சூப்பர்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? யார் வருவா தேட்டருக்கு? அதனால் தயவு செய்து அவர் பாஸ்கர் சொன்ன மாரி படத்தை நல்லா எடுங்க. இந்த நாடு நாடு சாரி நடு நாடு நடு நாடு எங்கேயோ ரொம்ப நாளாச்சு. எங்கே எல்லாம் இங்கிலீஷ்லேயே டைட்டில் வச்சு தமிழில் ஏதாவது ஒன்று தான். அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த மாரி படம்லாம் எடுக்கும்போது தெளிவாக எடுங்க. எக்காரத்தை கொண்டும் யாரையும் ஏமாற்றி படம் எடுத்து வராதிங்க. நீங்கள் ஜெயிக்கணும்னா அந்த ஹீரோனி சொன்ன மாரி தெளிவாக நினச்சி எடுத்துவாங்க. நன்றி, வணக்கம். இரு அதுலேயும் விட்டாங்க. இல்லை சார், சும்மா பேசிட்டு யாருக்கிட்ட சரி இருக்கட்டும். இந்த கவுண்டர் எடுத்த படம் எடுத்ததுனாலையாவது ஒரு படம் கொடுத்துருக்கலாம்ல. இந்த நம்மளா இருக்காரு போல் இருக்க அப்படின்னு அதுக்கும் கூப்பிடல. அது வேற, நாங்கள் யாருன்னு பார்க்கல. பட் நாங்கள் நல்லா இருக்கு, நல்லா எழுதியிருக்காரு. உங்களால் எவ்வளோ அழகாக வந்து பச்சை முந்திரியை பற்றி எழுதியிருக்காருனால பாராட்டத்தானே செய்கிறோம். நாங்கள் தப்பாக சொல்கிறோம். அதனால் நம்ம இவர் பேர் என்ன, தயாரிப்பாளர் அன்பு செழியன் அதே மாதிரி தான். இப்போ வர டைரக்டர்கள்லாம் ஏமாத்துறாங்க. சரி, ப்ரொடியூசர்கள் கரெக்டான ஆளுகளாக இருக்கணும், அப்போ தான் ஏமாறாத ப்ரொடியூசர்களாக இருக்கணுன்றேன். ஏமாறுறதுக்கு ரெடியாக வர்றீங்க, எங்கேயோ உங்களுக்கு ஒரு வீக்னஸை வச்சுக்கிட்டு இங்கே வந்து சினிமாங்கிற போர்வையில் இங்கே வந்து படம் எடுக்கிறவனையும் சேர்த்து கெடுத்து அந்த மாதிரி எத்தனை தயாரிப்பாளர் வர்றீங்க? ஸோ உண்மை பாரு, ஒரு இசையமைப்பாளர் தப்பு பண்ண முடியாது, ஒரு டைரக்டர் தப்பு பண்ண முடியாது. டைரக்டர் தப்பு பண்ண சார், நல்ல டைரக்டர் நான் தான் சொல்கிறேன், நீ சூஸ் பண்ணணுங்க. நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் இந்த டைரக்டர் இது பண்ணால் கரெக்டாக பண்ணுவாருன்றது அந்த தெளிவு இல்லைன்னா நீங்கள் எதுக்கு படம் எடுக்கிறீங்க?
சரியாக எடுக்காத ஒருத்தனை வச்சு நீங்கள் படம் எடுத்துட்டு அப்புறம் அவன் தப்புன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வரேன். முதல்லயே தெரிஞ்சு கரெக்டாக பண்ணுவானா அப்படின்றது ஆராய்ச்சி பண்ணி கொடுங்க. அதனால் நான் ரெடியாக இருக்கேன். பாஸ்கர் ஆளை விடுங்கன்றீங்களா? இல்லை உதாரணத்துக்கு சொல்கிறேன். பொதுவாக பொசுக்குன்னு எல்லாத்தையும் தப்புன்னு சொல்கிறது நாகரிகம் இல்லையா? எனக்கு மனசு சரி. ஆக இந்த திரைப்படத்தில் எல்லா விஷயமும் நல்லா இருந்தது. ஒளிப்பதிவும் நல்லா இருந்தது. எடிட்டிங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்புறம் சகோதரர் சம்பத்ராம் வந்து அந்த ஃபீல் பண்ணார் பாருங்க. அந்த நான் 200 படங்கள் நான் அங்கங்கே ஒவ்வொரு காட்சியில் 2 காட்சியில் அப்படித்தான் நடிப்பு. நமக்கு ஒரு அடையாளம் இல்லாமல் நம்ம திரையுலகத்துக்கு வரும்போது நம்ம பட்ட அவமானங்களும் கஷ்டங்களும் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு அஸ்திவாரமே தவிர, இப்போ எனக்கு மட்டும் நான் வெறும் 300 ரூபாயோட நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்தேன். ஏதோ எங்களுக்கு குடும்பமோ ஒரு சினிமாவோ எனக்கு சப்போர்ட்டிவாக யாருமே கிடையாது. எனக்கு ஒரே சப்போர்ட்டு அவர் சொல்கிறாரு இந்த டிஎஃப்டி தான். அந்த டிஎஃப்டி படித்ததுனால மட்டும்தான் நான் ஒரு இயக்குனராக முடிஞ்சது. அதனால தான் நான் வந்து அவர் மேலே ஒரு சின்ன ஒரு இதில் பேசினேன்னா, அதர்வைஸ் அவருக்கு இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதே மாதிரி சம்பத் நான் எப்போ பார்த்தாலும் அந்த பணிவும் அன்பும். என் படத்தில் அவர் நடித்ததும் கிடையாது. நடிச்சிருக்கீங்களா? அது வேறு விஷயம். என் படத்தில் அவர் நடித்ததில்லை. நான் மேபி நான் படம் பண்ணுற டைம் அவர் என்ட்ராவலன்னு நினைக்கிறேன். பட்டு எப்போ பார்த்தாலும் அந்த அன்பும் மரியாதையும் இயக்குனர்கள் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய அதுதான் உங்களை காப்பாற்றும். நிச்சயமாக காப்பாற்றும். நீங்கள் இன்னும் மேலும் மேலே நீங்கள் வந்து முன்னேறுவீங்க. உங்களுடைய நீங்கள் இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட் சம்பத்ராமனை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. நீங்கள் சொன்னீங்களே, எனக்கு அவர் நம்ம ராஜ்கிரண் சார் பேரை சொல்லணுன்னு நானே சொல்லணுன்ட்டு இருந்தேன். அந்த ஸ்டைல் ஆஃப் இது இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. வெரி குட். ஆல் தி பெஸ்ட்டுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமையட்டும். அப்புறம் ஒரு இயக்குனரையும் இந்த யூனிட்டையும் நம்பி வந்திருக்கிற ஒரு தயாரிப்பாளர் இருக்காங்க பாருங்கள். 1000 இருந்தாலும் அவங்க பணத்தை முதலீடு செஞ்சுருக்காங்க. அவங்க போட்ட பணத்தை திருப்பி எடுக்கிற அளவுக்கு ஒரு திரைப்படத்தை இயக்கி இருக்கிற இயக்குனருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நீ ஏமாத்தலை, உன் தொழிலை கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. ஒட்டு மொத்தமாகவே இது ஒரு மிகச்சிறந்த படமாக இருக்கிறது. இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு, அப்புறம் இதை கொண்டு போய் அவங்க சேர்த்துருவாங்க. படம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக முதல்ல கொண்டு போய் சேர்க்கிறது. அதான் இங்கே தான் நான் முதல்லையே பார்த்துட்டேன். எடிட்டர் தான் நான் வந்த உடனே எனக்கு டீ கொண்டாந்து கொடுத்தாரு. அதுக்காக நான் பேசலை. படம் பார்த்துட்டு வா மேலே வாயா. நீ ஏன் நீ கீழே நிற்கிறேன்? இந்த எடிட்டர் சங்க தலைவர் வேறு வந்திருக்கிறார், என் அன்பு தம்பி. வா, இவர் நல்ல கைத்தட்டுங்க. இந்த திரைப்படத்தை சிறப்பாக கொண்டு போய் சேர்க்கும் பணியில் நிச்சயமாக நமது ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் அனைவரும் இருப்பார்கள். படம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கேட்க வேண்டியதெல்லாம் அவங்க நல்லா எழுதிடுவாங்க என்று அவர்கள் சார்பாக உங்களை வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். ஒரே ஒரு செகண்ட், கோச்சிக்காதீங்க. அந்த டிஎஃப்டி 100 பேரை வந்து தமிழ் திரைப்பட கல்லூரியிலேருந்து வாங்கிட்டு வந்து அங்கே பேராசிரியர்களெல்லாம் வச்சு பட்டியல் போட்டு அவங்கள உட்கார வச்சு கூட்டம் நடத்தி அவங்களுக்கு பணத்தை பட்டுவாடா பண்ணி படம் எடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொள்கையை மாற்றி கொண்டோமே தவிர டிஎஃப்டி மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்து தான் நாங்கள் செய்தோம். அவர்களும் செய்தார்கள். ஆனால் நாங்கள் கொள்கை ரீதியாக அதை திரையிட விரும்பாத காரணத்தால் அப்படியே நின்று போச்சு தவிர அவர் தகுதி திறமை வாய்ந்தவர்கள் நிறைய பேருக்கு நாங்கள் ஜாதி ரீதியாக தான் கொடுத்தோன்னு சொல்கிறாரு. மக்கள் தொலைக்காட்சியை பொறுத்தவரையில் இதுவரையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், 500 பேர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் 490 பேர் வந்து பிற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதை நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். இயக்குனர்கள், ப்ரொடியூசர் எல்லாருமே சொல்லிக்கிறேன். ஏன்னா அதை தயவுசெய்து மறுபடியும் பதிவு பண்ணுறேன். அவன் எங்கள் ஆளுங்களுக்கு மட்டும்தான் படம் வாய்ப்புகளை கொடுக்குறோம் அல்லது அதில் இடம்பெற வைக்கிறோன்றதுலாம் இல்லை. 499 பேர் கூட சொல்லலாம். 1-2 பேரை தவிர மீது எல்லோருக்குமே அனைத்து பிரிவினருக்கும் அனைத்து சமூகத்திற்கும் கொடுக்கும். அது குறிப்பாக பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் 40 விழுக்காடு அதில் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். நன்றி.